துலா ராசி நேயர்களே, துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வைகாசி மாதம் பொதுவாக துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது ஏன் ஒரு சில நண்பர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறோம்னா, ராசி ஒன்று தான், ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா? இப்போ துலா ராசின்றது ஒன்று தான், ஆனால் துலா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அடுத்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். அப்போ இந்த மூணோட அதிபதிகள் வேறு இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்சு சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாரம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அதனால் திருமணம் சார்ந்த யோகம் கண்டிப்பாக உண்டு. நான் ரொம்ப வருஷமாக திருமணம் வரன்னு பார்த்துட்ருக்குறேங்க, எனக்கு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு, எனக்கு அமைய மாட்டேங்குது, எனக்கு அமையுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண யோகம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கை நினைக்கலாம், பேசி முடிவெடுக்கலாம், இன்னாருக்கு என்னாருன்றது கண்டிப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே இருப்பார். அதனால் மாங்கலி ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான். நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். அப்போ ராகு கேதுக்கும் வீடு கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த ராகு கேது யாரை யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ராகு கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்ல பவராக இருந்துட்டாருன்னா நிச்சயமாக நல்லது பண்ணுவார். அதே அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடியது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா? அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். இது சில நண்பர்களுக்கு வந்து பாதகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பாதகம் தான். இது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கிறார். 9ல் குரு இருந்தால் கண்டிப்பாக பாக்கிய குரு அவர் நல்லது தான் பண்ணுவார் சரிங்களா? பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லது பண்ணுவார். 18 தேதி வரைக்கும், இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பார், நல்லது பண்ணுவார். 18ஆம் தேதிக்கு மேலே போயிட்டீங்கன்னா அப்போ 9ல் இருக்கக்கூடிய குரு 10க்கு வராரு. அப்போ 10ல் குரு இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும். அப்போ 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் சரிங்களா? அப்போ இதில் மாதிரி நம்ம கவனமாக பொறுமையாக இருந்துட்டோம்னா நிச்சயம் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் முழுக்க என்னன்னா 18 தேதிக்கு மேலே கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. 2வது எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதை விட மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தது 10ல் குரு வரதுனால வேலையில் கண்டிப்பாக கொஞ்சம் மன அழுத்தம் வரலாம், வேலை பறி போகலாம், வேலையில் குழப்பங்கள் இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலத்தில், அதாவதுன்றது உங்களுக்கு வந்து துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 25 தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன்னா திடீர் அதிர்ஷ்டத்து கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அதுதான் சொல்லுவாங்க, கொடுக்குறவரை கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கிரன் சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு அடுத்தது இந்த 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு 25 தேதி வரைக்கும் தொழில் ரீதியான சப்போர்ட்டு, மனைவி சப்போர்ட்டு கிடைக்கும், அம்மா சப்போர்ட்டு கிடைக்கும் நிச்சயமாக. அதாவது வந்து ஓரளவுக்கு மற்றவங்களை நம்பி ஒரு சப்போர்ட்டு கிடைக்குமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில சப்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு 25 தேதி வரைக்கும் வாய்ப்பு உண்டு. 25 தேதிக்கு மேலே சுக்கிரன் போய் அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். 10ல் குரு உட்காந்த மாதிரி சுக்கிரனும் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் குழப்பங்கள் கலந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருவான் அந்த 5-6 நாளைக்கு சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7 இருக்கிறார்.
கலஸ்திர செவ்வாய் இல்லைங்களா? அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்போ இல்லை அப்படின்னா அது அண்ணனோ அல்லது அக்காவோ இல்லை தங்கச்சியோ இல்லை தம்பியோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு யாராவது திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் மாற்றம் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி உங்களுக்கு 6ல் இருக்குது. அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6ல் இருக்கார் இல்லையா? 6ஆம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக சனியாக இருக்கிறார். அதாவது 6ஆம் இடம் சொல்கிறது என்ன? வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், விரயம் இடம். அந்த 6ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தில் தயவு செய்து இன்வால்வ் ஆக வேண்டாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த யூடியூப்பில் போய் பார்த்தாலும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும், ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நல்லா இருக்கக்கூடியன்னு சொல்கிற ராசியில் துலா ராசியும் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு, பஞ்சம ராகு, 11ஆம் இடத்துல கேது, லாபக்கேது, நல்லது தான். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசி 5ஆம் இடமா இப்போ பார்த்துட்ருக்கிறார். சரிங்களா? குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் குரு மாறுறாரு இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 இந்த வைகாசி 18ஆம் தேதி குரு மாறினார்னா அடுத்தது இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு எங்கே வராரு? உங்கள் ராசிக்கு 10ல் வராரு. அப்போ குரு பகவான் 10ல் வரும்போது என்ன பண்ணுவார்னா பதவியில் வேலையில் தான் சிக்கல் கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் நல்ல பவராக இருந்து திசா புத்தி கை கொடுத்துருச்சுன்னா ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். ஆனால் திசா புத்தியும் வீக்காக இருந்து ஜாதகத்தில் கிரக நிலைகளும் சரியில்லாமல் தோஷங்களும் இருந்து சூழ்நிலைகளும் நல்லா இல்லை, கோச்சாரமும் நல்லா இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணும்? எல்லாமே சர்க்கிள் தான். சரிங்களா? தோல்வி தான். அதனால தான் சொல்கிறேன், சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நிச்சயம் நல்லதில்லை. ஏன்னா பொதுவாக 8ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்காரக்கூடாது. 8ல் போய் நம்ம குரு உட்காந்து என்ன சொல்கிறோம்? அஷ்டமத்து குரு. சனி உட்காந்தா அஷ்டமத்து சனி. அப்போ இப்போ சூரியன் போய் 8ல் உட்காந்துருக்கிறார். அப்போ 8ஆம் இடம் சொல்கிறது வந்து எப்படின்னா 8லையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டா. ஒரு சிலருக்கெல்லாம் அந்த 8ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் அதாவது உச்சம் அடைஞ்சாலோ ஆட்சியாக இருந்தாலோ இது நல்ல பலம். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற சூரியன் போய் பகையெல்லாம் உட்காந்துருக்குது. அதனால் என்னென்னா உறவுகளுக்குள்ளார விரிசல் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கணும். நம்ம வாய் தான் நமக்கு எதிரி ஆகிடும். சரிங்களா? அதனால் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னா யோசித்து கொடுங்க. ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. இது தவிர எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த மாதம் ஒரு சிலருக்கு சாதகம் ஒரு சிலருக்கு பாதகமாக இருந்தாலும் ஆனால் புத்திர பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு சாதகமான நேரம் தான் எல்லாருக்குமே இருக்குது. குழந்தை வரன்னு பார்த்துட்ருக்குறேங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறேன், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, ரிசல்ட் ஒன்றும் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய வருமானம் என் குடும்பத்துக்கு 10ல், என் கடனை கட்ட முடியல, பார்க்குறவங்களாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஓஹோன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அதாவது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதனால் உங்கள் ஜாதகம் ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.